ரெட்ரோ மீடியா நேயர்கள் வணக்கம். நான் உங்கள் பிரவீன் கேஎஸ். இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அஜித் சாருடைய குட் பேட் அக்லி. இந்த படத்துலேருந்து ஒரு பயங்கர சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். என்னன்னா, இந்த படத்தோட இந்த டீசர் ட்ரெய்லர் கட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. டார்க் அப்படின்ற டைட்டில் நான் கூட சொல்லியிருந்தேன். எல்லாருமே இந்த குட் பேட் அக்லி அப்படின்ற கேரக்டர் தான் இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அதை தாண்டி ஒரு கேரக்டர் இருக்குது, அதுதான் டார்க்குன்னு. அந்த டீசர் கட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு கேரக்டர் மட்டும் ப்ளூ கலர் லென்ஸ்லாம் போட்டிருக்கும். கிட்டத்தட்ட இந்த வாலி அஜித் மாதிரி அந்த பபுள் கம் சிவிங்கம் போட்டு அப்படி மெல்ற மாதிரியான சீக்வன்ஸ் இருக்கும். அந்த கேரக்டர் அந்த அக்லின்ற கேரக்டரோட ரொம்ப மோசமான ஒரு கேரக்டராக படத்தில் இருக்குமா. அப்படி ஒரு டார்க்கர் சைட் ஆஃப் அஜித் சாருடைய ஆக்டிங்கை இது வரைக்கும் எந்த ஒரு படத்துலையும் நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு விஷனோட இந்த கேரக்டரை ஆதிக் ரவிச்சந்திரன் ரொம்ப அழகான ஒரு ஆர்க்காக கொண்டு வந்திருக்காராம். அண்ட் இன்னொரு பாயிண்ட்ல என்ன சொல்கிறாங்கன்னா, ஆதிக் ரவிச்சந்திரன் சிலம்பரசனை வச்சு AAA அப்படின்ற ஒரு படம் பண்ணார். அதுலேயும் இப்படி தான் ஒரு 3 வெவ்வேறு ஷேட்ஸில் இருக்கும். அதில் ஒரு ஷேடை பற்றி ரொம்ப பெரிய அளவில் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. அதன் காரணமாக தான் அந்த படம் சரியாக வரல. அண்ட் அந்த படத்துக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. அந்த படத்தில் என்னென்ன சீக்வன்ஸ்லாம் பயங்கர பிரம்மாண்டமாக எடுக்கணும்னு நினச்சி அப்படியே தேக்கி வச்சுருந்தாரோ அந்த எல்லா சீன்ஸும் இப்போ அஜித் சாருக்காக பண்ணியிருக்காராம். அது பண்ணதுக்கப்புறமா இப்போது இன்னும் பயங்கரமாக இருக்குது. ஏன்னா அதில் அஜித் சாரும் இருக்காருன்னும் போது அவங்க யோசித்ததை விட 100 மடங்கு பயங்கர எஃபெக்டிவான ஒரு சீனாக அந்த சீன் வந்திருக்கான். பயங்கர பிரம்மாண்டமாக வந்திருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. கேட்கும் போதே ஒரு ஓஜி சம்பவமாக தான் இருந்தது. எதுக்காக அந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு சிங்கிளோடைய பேரே ஓஜி சம்பவம் தான் சொல்கிறாங்க. ஒரு வாட்டி ஒரு விஷயங்கள் கேள்விப்படும் போது பயங்கர பேங்கராகவும் பிளாஸ்டராகவும் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் என்னென்ன மாதிரியான சர்ப்ரைஸ்லாம் இந்த குட் பேட் அக்லிலேருந்து ஒரு ஃபேன்ஸ்க்காக அடுத்தடுத்து தர போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ரெட்ரோ திரைப்படம் நம்ம எல்லாருமே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்கும். ஏன்னா சூர்யானாக்கு ஒரு கரெக்டான சக்ஸஸாக அமையவே மாட்டேங்குது. ஏதோ ஒன்று ஒரு ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து அந்த படம் ஸ்பாயில் ஆகிடுது. கண்டிப்பாக இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக போகுதுன்ற ஒரு டாக்ஸ் எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. ஆனால் லோகேஷ் கனகராஜ் அண்டு சூர்யானா இவங்களுடைய காம்பினேஷனில் எப்போ படம் வரப்போகுது, அது ரோலக்ஸாக இருக்க போகுதா, இரும்பு கை மாயாவியாக இருக்க போதான்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஏகப்பட்ட டிஸ்கஷன்ஸ் இருக்குது. ஆனால் என்ன இருந்தாலும் இரும்பு கை மாயாவி அப்படின்ற அந்த கான்செப்ட், அந்த கதையை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மனுஷன் ரொம்ப நல்லவனாக இருக்கான். அவனுக்கு எதிர்பாராத விதமாக ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடெண்ட்டில் அவனுக்கு கை இழந்துடுறான். கை இழந்ததுக்கப்புறமா அவனுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக போய்ட்டுருக்கு. அந்த இடத்துல அவன் என்ன முடிவு எடுக்கிறான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, சரி நமக்காக இந்த கை இல்லைன்னு நினச்சி நம்ம கஷ்டப்பட்டு இருந்தால் நம்ம வாழ்க்கை இப்படியே மாறிடும், அதை நோக்கி நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணணும்னு யோசிக்கும் போது அப்போ வந்து ஒரு இரும்பு கையில் ஒரு பயங்கரமான ஒரு மிஷினரியை ரெடி பண்ணுறான். அதை அவனுடைய உடம்புல அட்டாச் பண்ணுறான். அதுக்கப்புறமா அவனுக்கு என்னென்ன மாதிரியான சூப்பர் பவர்ஸ் வருது, அதை வச்சு அவன் மக்களுக்கு என்ன நல்லது பண்ணுறான்றது தான் அந்த படத்தோட கான்செப்டை இது வரைக்கும் ஒரு ஒன்லைனாக சொல்கிறாங்க. அண்ட் இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த இரும்பு கை மாயாவி அப்படின்ற கான்செப்ட் கார்ட்டூனே பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அந்த நியர்லி அந்த 2000 முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா, நியூஸ் பேப்பர்ஸில் ஒரு கேரக்டராகவே வந்திருக்கு, ஒரு சூப்பர் ஹீரோ கதையாகவே வந்திருக்கு. அந்த கதையை பேஸ் பண்ணி தான் முழுக்க லோகேஷ் கனகராஜ் இந்த கதையை பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எல்லாருமே மார்வலோடைய வின்டர் சோல்ஜர் கதையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் அவெஞ்சர்ஸில் வந்து பயங்கர சக்தி வாய்ந்த ஒரு அவெஞ்சராக இருக்க கேப்டன் அமெரிக்கா, அவருடைய ஃப்ரெண்டுக்கும் அதே மாதிரி தான் ஒரு இரும்பு கை தான் வச்சுருப்பாரு. அது வந்து முழுக்க அந்த வைப்ரேனியம் அப்படின்ற அந்த மெட்டல் வச்சு பண்ணியிருப்பாங்க. பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டல். அதே மெட்டலில் தான் கேப்டன் அமெரிக்காவுடைய அந்த ஷீல்டும் இருக்கும். அதனால் 2 பேரும் சண்டை போடும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அண்டு 2 பேருமே அந்த சூப்பர் ஹீரோ சோல்ஜர்ஸ் அந்த சீரம்னு ஒன்று இருக்கும். அந்த சீரமையும் குடிச்சிருப்பாங்க. யாராலையுமே எதையுமே பண்ண முடியாதுன்ற ரேஞ்சில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரைசேஷன் வச்சு தான் லோகேஷ் கனகராஜ் இந்த கதையை பண்ணுறாருன்ற மாதிரி வெவ்வேறு கோலங்கள்லேருந்து வேறு விஷயங்களை பேசுகிறாங்க. பட் என்ன இருந்தாலும் இது எல்லாமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்டாக இருக்குது. அண்ட் சூர்யானாவை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தில் நடிக்கிறார், ஒரு கதையில் நடிக்கிறாருன்னா அது எந்த அளவுக்கு உண்மையாக இறங்கி பண்ணணுமோ அப்படி ஒரு எஃபர்ட் அவர் கொடுப்பாரு. அது எல்லா படங்களையும் நம்ம பார்த்துருக்கோம், இன்க்ளூடிங் கங்குவா. அப்படி ஒரு எஃபர்ட்டை இந்த படத்துக்காகவும் கொடுப்பாருன்றதுல டவுட்டே இல்லை. ஆனால் இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, அந்த அவுட் சைடு அப்டேட்டட்ஸ்லாம் நம்ம கேள்விப்படும் போது என்ன சொன்னாங்கன்னா, அந்த அவுட் சைட்லேருந்து கேட்கும்போது இந்த இரும்பு கை மாயாவி அப்படின்ற கதையை வந்து அமீர்கான் சாருக்கு போயிடுச்சு, அவர் தான் அந்த கதையை பண்ண போகிறான்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக அமீர்கான் சார் பண்ணாலும் அந்தளவுக்கு எஃபோர்ட் போடுவார், அதில் சந்தேகமே இல்லை. பட் என்ன இருந்தாலும் சூர்யானா அந்த கதை பண்ணும்போது இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும். ஒரு தமிழ் ஆடியன்ஸை நம்ம உட்காந்து பார்க்கும்போது இன்னும் பயங்கர நெருக்கமான ஒரு கதையாக அமையும். அது மிஸ் ஆகி மறுபடியும் ஹிந்தியில் ஒரு சூப்பர் ஹீரோவாக நம்ம பார்க்க போகிறோம் போது கொஞ்சம் அவேவான ஒரு ஃபீல் எனக்குள்ளே ஏற்படுது. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகனுடைய மத்ராசி இந்த படத்தோடைய ரிலீஸ் எப்போ நடக்க போகுதுன்ற ஒரு
ஆன் அண்ட் ஆஃபாகவே ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அது என்ன காரணம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போ சிவகார்த்திகேயன் ஸ்ரீலங்காவில் அவருடைய பராசக்தி படத்துடைய ஷூட்டிங்கில் பயங்கர பிஸியாக இருக்கார். அவர் என்ன யோசிச்சிருக்காரு, அந்த ஷெடியூல் ஆஃப் ஷூட்டிங் பராசக்தி முடிஞ்ச உடனே அடுத்து இந்த மദ്രാசி படத்துடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கான ரீசன் என்னென்னா, இன்னும் மദ്രാசியோட கடைசி ஷெடியூல் ஆஃப் ஷூட்டிங் தான் இருக்குது. இந்த கிளைமேக்ஸ் போர்ஷனை மட்டும் ஷூட் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா ஓவரால் படத்துடைய ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. ரிலீஸுக்கும் அந்த படம் ரெடி ஆகிடும். கரெக்டாக ஒரு ஓப்பனிங்காக இருக்கும் அந்த படம்ன்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காரு. ஆனால் இன்னொரு பக்கம் கூலி டீம் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் இந்த கூலி அப்படின்ற திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஆனால் சப்போஸ் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஏதோ ஒரு சில வேலைகள் அப்படி தேங்கி நின்றுடுச்சு அப்படின்னா இந்த படத்தை கடைசி நேரத்தில் அந்த டேட் சேஞ்சஸ் அப்படின்ற மாதிரி மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஆகஸ்ட் அவங்க வேணான்னு மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து அவங்க நகர்ற இடம் அப்படின்றது தீபாவளி தான். அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மദ്രാசி இப்போ வரைக்கும் அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணலான்னு தான் பிளான் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் சர்தார் பார்ட் 2 அவங்க ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. கண்டிப்பாக நாங்கள் தீபாவளிக்கு தான் வரப்போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு மும்முனை போட்டியாக இருக்குது. யார் தீபாவளிக்கு வரப்போகிறாங்க, யார் ஆகஸ்ட் மாதமே வரப்போகிறாங்கன்றது தெரியல. பட் இன்னொரு பாயிண்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மദ്രാசி டீம் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனை முழுக்க ஒரு ஹார்பரில் ஷூட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அதன் காரணமாக வைசாக் ஹார்பரை லாக் பண்ணியிருக்காங்களாம். அங்கே தான் பயங்கர கிராண்டான ஒரு ஃபைட் சீக்வன்ஸை ஷூட் பண்ண போகிறாங்க. அந்த ஃபைட் சீக்வன்ஸை முடிச்சிட்டாங்கன்னா ஓவரால் படமே முடிஞ்சிருச்சு. ஏற்கனவே ஏஆர் முருகதாஸ் இந்த படத்தோடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கை முழுக்க முடிச்சிட்டாரு. டப்பிங்குமே ஒரு சில பேர் பேசி முடிச்சிட்டாங்க. இன்னும் இந்த கிளைமேக்ஸ் போர்ஷனை மட்டும் முடிச்சிட்டாங்கன்னா அந்த போர்ஷனை அந்த எடுத்து ஷூட் பண்ணி இப்போ ஒரு படமாக ரெடி ஆகிருக்கலாம், அந்த போர்ஷனோட அட்டாச் பண்ணி ஓவரால் ஒரு படமாக ரெடியாகி முடிஞ்சிடும். அப்படி முடிஞ்சிருச்சுன்னா எவ்வளோ சீக்கிரம் கொண்டு வர முடியுமோ, சப்போஸ் கூலி வந்து ஆகஸ்ட் ரிலீஸ் ஆகலை அப்படின்னா இந்த மദ്രാசியை ஆகஸ்ட்டுக்கே ரிலீஸ் பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. சப்போஸ் கூலி ஆகஸ்ட்டில் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா மீண்டும் சிவகார்த்திகேயன் வெர்சஸ் கார்த்தி. எதுக்காக நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பிரின்ஸ் அண்டு சர்தார் இது ரெண்டும் ஒரே தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆச்சு. சர்தார் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகி 100 crore கிளப்பில் இணைஞ்சது. அப்போ எல்லாரும் பேசினது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் சிவகார்த்திகேயனா பெரிய ஹீரோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு ஹீரோவே கார்த்தி அப்படின்றவர் ஈஸியாக உடச்சி தள்ளிட்டு அவர் தான் பெரிய ஹீரோ அப்படின்றத ப்ரூஃப் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் ரெண்டு படத்தோட ஜானராகவும் கண்டென்ட்டாகவும் பார்த்திங்கன்னா வேறு மாதிரியான, ஏன்னா சர்தார் முழுக்க ஒரு பொலிட்டிக்கலான ஒரு பாயிண்ட்டை பேசுகிற ஒரு பயங்கரமான ரொம்ப கமர்ஷியலான ஒரு படமாக அது பேக்கேஜிங்காக இருந்தது. அப்படியே பிரின்ஸ் பார்த்திங்கன்னா அதுவும் கமர்ஷியல் தான், பட் ஒரு காமெடியான ஒரு படமாக இருந்தது, சட்டிலான ஒரு படமாக இருந்தது. அண்ட் இது கரெக்டான ஒரு போட்டியாக இருக்காதுன்ற மாதிரி யோசிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த வாட்டி ரொம்ப சரியான போட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சர்தார் பார்ட் 2 மீண்டும் ஒரு கமர்ஷியலான ஒரு நல்ல கண்டென்ட்டோடு வரக்கூடிய ஒரு படம், ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ் இருக்க போது. அப்படியே கட் பண்ணி மദ്രാசியும் அதே பேட்டர்னில் முழுக்க கமர்ஷியலாக ஒரு நல்ல கருத்தோடு கொண்டு வந்துட்டுருக்காரு ஏஆர் முருகதாஸ். அண்ட் அந்த டீசர் ட்ரெய்லர் கட்டாக பார்க்கும்போதே ஏதோ புது விஷயம் இந்த படத்துக்குள்ளே இருக்குது அப்படின்ற மட்டும் நமக்கு தோணிக்கிட்டே இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது, இந்த தீபாவளி ரேஸில் யார் இறங்க போகிறா, யார் ஜெயிக்க போகிறான்னு சொல்லிட்டு. அப்படியே கட் பண்ணிங்கன்னா அதுக்கு அடுத்தபடியாக ராஜமௌலி அடுத்து சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு அவர்களுடைய படம் தான் பண்ண போகிறாரு. பயங்கர கிராண்டாக பண்ண போகிறாங்கிற அப்டேட்னா ஏற்கனவே கொடுத்துருந்தேன். இந்த படத்தோட ஹீரோயினாக பிரியங்காவை தான் லாக் பண்ணியிருக்காங்க. பிரியங்கா சோப்ரா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா மீண்டும் இந்தியா படத்தில் நடிக்கிறாங்கன்றதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவங்க எப்போ கல்யாணம் ஆகி போனாங்களோ அதுக்கப்புறம் ஒரு ஹாலிவுட் ஸ்டாராகவே ஆகிட்டாங்க. தொடர்ந்து ஹாலிவுட் படங்கள்லாம் நடிச்சிருந்தாங்க. பாலிவுட் படத்தில் கூட அவங்க நடிக்கிறதே இல்லை, ரொம்ப அவைவாக போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஒரு இந்திய படத்தில் நடிக்கிறாங்கன்றதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ அந்த கேரக்டர் ஆர்க் எப்படி இருக்கும்ன்றதை யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக கதையை கேட்காம அவங்க லாக் பண்ணி இருக்க மாட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய ஷூட்டிங்கை ஒடிசாவில் ஸ்டார்ட் பண்ணுன்ற மாதிரி ராஜமௌலி பிளான் பண்ணியிருக்காராம். பயங்கர கிராண்டாக ஒரு இடத்த பார்த்துருக்காராம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ராஜமௌலி என்ன பிளான் பண்ணியிருக்காராம், இது வரைக்கும் இந்தியாவில் நம்ம பார்க்காத இடங்களாக போய் ஷூட் பண்ணோம், அது கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தரும். அப்படிப்பட்ட ஒரு ஷெடியூலை தான் எல்லாமே பேக் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு ஷெடியூலும் அப்படி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 10லேருந்து 15 நாள் இந்த ஷெடியூல் முழுக்க ஒரு பயங்கரமான கிராண்டான ஓப்பனிங் அண்ட் ஃபைட் சீக்வன்ஸை ஷூட் பண்ணிகிட்டு இருக்காருன்ற ஒரு அப்டேட்டும் நான் கேள்விப்பட்டிருந்தேன். ஏற்கனவே RRR ஓப்பனிங் போர்ஷன் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த ஜூனியர் NTRோட அந்த ஓப்பனிங்கோட ஒரு ஃபைட் பண்ணியிருப்பாங்க. அந்த சீனாவே அவங்க ப்ளே பண்ண விதம் பயங்கரமாக இருக்கும். அண்ட் அந்த ஓப்பனிங் முழுக்க ஒரு க்ரீன் மேட்டில் தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு காடுக்குள்ளே ஒரு அமைதி, அதுக்குள்ளே ஒரு டெப்த்து, அதில் ஒரு மாஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே ராஜமௌலி ரொம்ப அழகாக ஆடியன்ஸுக்கு அதை கடத்தியிருப்பார். அண்டு அந்த படத்தோட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் என்ன பார்க்குறேன்னா, அந்த சீனோடைய கண்டினியூட்டி தான் மறுபடியும் இன்டர்வல் பிளாக்ல பண்ணியிருப்பாங்க. அந்த புலி சிறுத்தைலாம் எப்படி வருதுன்னு யோசிச்சிருப்போம். இவர் அந்த புலியை பிடிச்சிட்டு வந்து அந்த கூண்டில் போட்டு அங்கேருந்து திறந்து விடுவார். இன்டர்வல் பிளாக்கே பயங்கர பிளாஸ்ட்டாக ஒன்று அமைஞ்சிருக்கும்.
அப்படி ரொம்ப ப்ராப்பராக எல்லா இடத்துலையும் ஒரு கண்டினியூட்டியோட ஒரு பயங்கரமான கமர்ஷியல் சினிமா பண்ணக்கூடிய ராஜமௌலி அவர்கள் இந்த வாட்டி இன்னும் பயங்கர கிராண்டாக ஒரு படம் பண்ணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு. அதனால் அந்த படத்து மேலே இருக்க எதிர்பார்ப்பு அப்படின்றது இன்னும் வேறு லெவலில் இருக்குது. அண்ட் பிரியங்கா சோப்ரா அந்த படத்தில் இருக்காங்கன்றதுனால இன்னும் அந்த கேரக்டர் ரொம்ப யூனிக்காகவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் இருக்குன்றதுல சந்தேகமே இல்லை. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வாட்டி என்ன மேஜிக்கோட ராஜமௌலி நம்மளை சந்திக்க போகிறான்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லாமல் வீர தீர சூரன் இந்த படத்தோடைய ட்ரெய்லர் அண்ட் ஆடியோ லான்ச் மார்ச் 20 பயங்கர கிராண்டாக நடத்தணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டோட நம்மளை எல்லாருமே வந்து மீட் பண்ண போகிறாங்க. நானும் பயங்கரமாக வெயிட் பண்ணியிருக்கேன். ஏன்னா சியான் விக்ரமுக்கு ஒரு கரெக்டான சக்ஸஸ் அப்படின்றது கிடச்சி ரொம்ப வருஷம் ஆகிடுச்சோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக இந்த வீர தீர சூரனுக்கு அப்புறமா அது ரொம்ப கரெக்டாக எப்படி தூள் தில்லுலலாம் அவரை பார்த்து நம்ம பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுமோ அப்படிப்பட்ட ஒரு சியான் விக்ரமை நம்ம இந்த வீர தீர சூரனில் பார்ப்போன்ற ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை தாண்டி நீங்கள் சினிமாவை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அந்த அப்டேட்டோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். மறக்காமல் நீங்கள் ரெட்ரோ மீடியாவை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.